சப்பாத்திக்கு வெஜ் கறி செய்யலாமா? நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி வந்து மாவு எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் பாலும் எடுத்து இது நல்லா பெனஞ்சு வச்சுட்டேன். பால் ஊற்றினீங்கனாலும் ரொம்ப சாஃப்ட்டாக வரும், நெய் ஊற்றினீங்கனாலும் நல்லா சாஃப்ட்டாக வரும். ஸோ பால் ஊற்றினா கொஞ்சம் ஸ்வீட்னஸும் ஆட் ஆகிருக்கும். அதனால் நான் வந்து அந்தமாரி பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து கடாயில் 2 ஆனியன் எடுத்து கட் பண்ணி போட்டு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 2 பெரிய தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டாட்ட போட்டு அரைச்சிட்டேன். கொஞ்சம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் உங்கள் கிட்டக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பீஸ், பச்சை பட்டாணி, கேப்சிகம், அப்புறம் மேஷ்டு பொட்டேட்டோ நல்லா வேக வச்சு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் எங்கிட்ட இருந்தது. எங்கிட்ட தேங்காய், முந்திரி பருப்பு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னு சொல்லி டக்குன்னு இதுமாரி சிம்பிளாக பண்ணிவிட்டேன். அப்புறம் மிளகா பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, அப்புறம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருங்க. வேக நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்து மேலே தூவினீங்கன்னா அவ்வளோதாங்க ரெடி. சிம்பிளான வெஜ் கறி ரெடி. ரொம்ப டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. நானாக எப்படி செஞ்சேன்னு எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது. சரி, நமக்கும் கொஞ்சம் நிறைய வருது அப்படின்னு சொல்லி நானே பெருமையாக நினச்சிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, என்னோடய சிம்பிளாக சப்பாத்தி வித் வெஜ் கறி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.